வணக்கம். இது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களின் பின்னணிகளை குறித்து விளக்கும் கிரைம் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே விவசாய கிணற்றில் மூதாட்டி ஒருவர் கை கால்கள் கம்பியால் கட்டப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த கூத்தாண்டகுப்பம் பகுதியில் பஞ்சாயத்துக்கு சொந்தமான கிணறு ஒன்று உள்ளது. இந்த கிணற்றில் அடையாளம் தெரியாத மூதாட்டியின் சடலம் இரும்பு கம்பியால் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்துள்ளது. அவ்வழியாக செல்லும் பொழுது அதிக துர்நாற்றம் வீசியதன் காரணமாக அவ்வழியாக பயணித்த நபர் ஒருவர் கிணற்றில் எட்டி பார்த்தபோது மூதாட்டி சடலம் இருப்பதை அறிந்து ஜோலார்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அதன்படி போலீசார் திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்ததன் காரணமாக விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றில் அழுகிய நிலையில் இருந்த உடலை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் போலீசார் அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏதேனும் பிரச்சனையின் காரணமாக மர்ம நபர்கள் கொலை செய்து கிணற்றில் வீசி சென்றனரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா எனவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் அருகே உள்ள அந்தோணியர் ஆலயத்தின் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் உண்டியலை திருடி சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திருட்டு சம்பவத்தின் பின்னணிகளை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பவித்திர மாணிக்கத்தில் அமைந்துள்ளது புனித வனத்து அந்தோணியர் ஆலயம். மிகவும் பழமை வாழ்ந்த இந்த ஆலயத்தின் பொறுப்பாளராக உள்ள இளங்கோ அவரது மனைவி எலிசபெத் ராணி இன்று காலை வழக்கம் போல் அந்தோணியர் ஆலயத்தை திறக்க வந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஆலயத்தின் வாசலில் உள்ள கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததையும் ஆலயத்தின் வாசல் கதவின் தாழ்பால் உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து எலிசபெத் ராணி இது குறித்து இளங்கோவிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் ஆலயத்தின் வாசல் பகுதியில் உள்ள இரும்பு கிரில் கேட்டில் இருக்கும் பூட்டு உடைக்கப்பட்டும் ஆலயத்தின் வாசல் கதவின் தாழ்பால் ஆயுதம் கொண்டு உடைக்கப்பட்டும் இளங்கோ ஜன்னல் வழியாக உள்ளே பார்க்கும் போது மர்ம நபர்கள் அந்தோணியர் சிலை அமைந்துள்ள பகுதியில் இருக்கும் காணிக்கை உண்டிகளை உடைத்து திருடி உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இது குறித்து பொறுப்பாளர் இளங்கோ திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து கைரேகை நிபுணர்களுடன் காவல்துறையினரும் ஆலயத்திற்கு உள் சென்றனர். கடந்த 10 மாதங்களாக காணிக்கை உண்டிகள் திறக்கப்படாமல் இருந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் மர்ம நபர்கள் ஆலயத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று காணிக்கை உண்டியல்களை உடைத்து திருடி இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். அதன்படி அந்தோணியார் சிலையில் உள்ள நகைகள் திருடப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் கைரேகை நிபுணர்கள் தொடர்ந்து பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் அருகே பெட்ரோல் பங்கிற்கு பெட்ரோல் போடுவதற்காக காரில் வந்த மர்ம நபர் ஒருவர் காரிற்கு ரூபாய் 3000 பணம் செலுத்தாமல் பெட்ரோல் போட்டுவிட்டு ஏமாற்றி விட்டு சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஏமாற்று சம்பவத்தின் பின்னணிகளை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்னையங்குளம் பகுதியில் புதிதாக பெட்ரோல் பங்க் சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. அதன்படி இந்த பெட்ரோல் பங்க் 24 மணி நேரமும் செயல்படும் என்பதால் பல்வேறு பகுதியில் இருந்து வாகனங்கள் இரவு நேரத்திலும் பெட்ரோல் மற்றும் டீசல் போட்டுக்கொண்டு சென்று வந்த வண்ணமே உள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணியளவில் பெரியார் நகர் பகுதியில் இருந்து வந்த காரில் வந்த நபர் ஒருவர் பெட்ரோல் பங்குக்கு நுழைந்து பணியாளர்கள் இல்லாததால் நேரடியாக பெட்ரோலை நிரப்ப முயன்ற பொழுது அது முடியாததால் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த பணியாளரை பெட்ரோல் போடும்படி அழைத்து ரூபாய் 3000 பணத்திற்கு பெட்ரோலை காரில் நிரப்பியதாக கூறப்படுகிறது. பின்னர் பணியாளர் அவரிடம் பணத்தை கேட்டபோது பயன்பாட்டில் இல்லாத செயல்படாத ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு பணத்தை அளிக்காமல் காரில் வந்த நபர் வேகமாக தப்பிச் சென்றுள்ளார். அதன்படி ரூபாய் 3000 பணத்திற்கு காரில் முழுமையாக பெட்ரோல் நிரப்பிய பின் பணத்தை அளிக்காமல் செல்லும் சிசிடிவி காட்சி அடிப்படையில் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் காரில் வந்த நபரை குறித்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூரில் முகநூல் மூலம் பழகி தங்கம் வாங்கி விற்கும் விற்பனை வியாபாரம் என்று ஆசை வார்த்தை கூறி தொழிலதிபரிடம் ரூபாய் 26 லட்சத்தை சுருட்டிய பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பெண் யார், இதற்கு பின்னால் உள்ள சதி என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் வசித்து வருபவர் கணேஷ் பாக்யராஜ். இவர் சோலார் பொருட்களை விற்பனை செய்து வரும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முகநூல் மூலம் அறிமுகமான லிதியா என்கின்ற பெண் தான் கோயம்புத்தூரைச் சேர்ந்தவர் என்றும் அவரது பெற்றோர் ராதாகிருஷ்ணன் ராதிகா என்றும் தற்போது மும்பையில் வசித்து வருவதாகவும் மேலும் பனியன் ஏற்றுமதி தொழில் செய்து வருவதாகவும் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக தாம் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதன்படி இருவரும் வியாபாரம் சம்பந்தமாக நட்பாக பேசி வந்த நிலையில் 5 நாட்கள் கழித்து வாட்ஸ்அப் எண்களை பகிர்ந்து கொண்டு வாட்ஸ்அப் காலில் பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் லிதியா தான் கோல்டன் பிரிட்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் என்கின்ற தங்க சுரங்கத்தில் முதலீடு செய்து வியாபாரம் செய்து அதிகளவில் லாபம் ஈட்டி வருவதாகவும் தன்னையும் அதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தை கூறினார் என்று கணேஷ் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அதற்கான வெப்சைட் லிங்கையும் லிதியா கொடுத்ததாகவும் கூறிய அவர் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் செய்து அதில் எவ்வாறு லாகின் செய்வது எனவும் எவ்வாறு ட்ரேடிங் செய்வது எனவும் சொல்லிக் கொடுத்தார். அவர் கூறிய அறிவுறுத்தலின்படி இந்த தங்க வியாபாரம் வாரத்தில் 2 நாட்களில் அதாவது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே நடைபெறும் என தெரிவித்த கணேஷ் இந்த தங்க வியாபாரத்தில் முதலில் 90,000 ரூபாய் பணத்தை லிதியா முதலீடு செய்யுமாறு கூறினார். அதனைத் தொடர்ந்து அவர் கொடுத்த ஜிபே ஆப் செயலியில் உள்ள அக்கவுண்டிற்கு பணத்தை அனுப்பினேன். அப்பொழுது அந்த செயலியில் எனக்கு லாபம் கிடைத்தது. ஜிபிஐ ஆப்பில் உள்ள மை அசன்ட் என்பதில் லாபத்தொகை 4,000 காட்டப்பட்டது.
இந்த லாபத் தொகையை எவ்வாறு எடுப்பது என்பதையும் லிதிகா தெரிவித்தார் என்று கூறிய கணேஷ், அதனைத் தொடர்ந்து தனக்கு 2 முறை லாபத் தொகை வங்கி கணக்கிற்கு வந்தது என தெரிவித்தார். அதன்படி நான் முதலீடு செய்த பணத்திற்கு அதிகமான பணம் கிடைத்த நிலையில் இந்த தங்க வியாபாரத்தில் லாபம் அதிகம் கிடைக்கும் என நம்பி அடுத்தடுத்து அதிகமான பணத்தை எனது உறவினர்களிடம் இருந்து கடனாக பெற்று எனது தொழிலில் இருந்த பணத்தையும் சேர்த்து மொத்தம் 26 லட்சம் ரூபாய் இந்த கோல்டு மைனிங் ட்ரேட் மூலம் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என ஆசையின் காரணமாக அவர்கள் தெரிவித்த வங்கி கணக்கில் முதலீடு செய்தேன் என ஏமாற்றப்பட்ட கணேஷ் கூறியுள்ளார். அதன்படி செயலியில் உள்ள மை ஆப்பில் லாபத்தொகை 27,19,000 காட்டப்பட்ட நிலையில் அதில் இருந்து 10 லட்சத்தை பணத்தை எடுக்க முயற்சி செய்த போது பணத்தை எடுக்க இயலவில்லை. இது குறித்து கேட்டபோது 30% வருமான வரி செலுத்த வேண்டும், அதற்கு கூடுதலாக 8 லட்சம் ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பணத்தை கடனாக பெற்று அவர்கள் தெரிவித்த வங்கி கணக்கில் செலுத்தினேன். மீண்டும் லாபம் ஈட்டிய பணத்தை எடுப்பதற்கு முயற்சித்த போது தொடர்ந்து வெவ்வேறு காரணங்களை கூறி பணத்தை கட்ட சொன்னார்களே தவிர என்னுடைய பணத்தை எடுக்க இயலவில்லை என கணேஷ் தெரிவித்தார். இதனால் 26 லட்சம் ரூபாய் பணம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கணேஷ் தொடர்ந்து தங்க வியாபாரம் என்கின்ற பெயரில் தன்னை ஏமாற்றி தன்னிடம் இருந்து 26 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்ய சென்றபோது அங்கு பணியில் இருந்த உதவி காவல் ஆய்வாளர் சையது ரஃபீக் சிக்கந்தர் என்பவர் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பணம் எல்லாம் மீட்க முடியாது என்று கூறியுள்ளார். அதன்படி தற்கொலை செய்யும் எண்ணம் உள்ளவர்கள் போலீசார் கூறுவதை கேட்டால் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் எனவும், பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் அளிக்க வரும் பொழுது போலீசார் அவர்களின் மனம் பாதிக்காத வகையில் நடந்து கொள்ள வேண்டும், தான் ஆன்லைன் மூலம் இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட கணேஷ் பாக்யராஜ் என்பவர் மனு வழங்கினார். இந்த நிலையில் தன்னை ஏமாற்றிய பெண் லிதிகா மும்பையில் உள்ள பனியன் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் பெண் என்பதும், அதன் உரிமையாளர் முகமது கலீம் அக்பர் அலிகான் என்பதும், இவரை மும்பையில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் அங்கு பண மோசடியில் ஈடுபட்ட புகாரில் கைது செய்ததாகவும் தெரிவித்த அவர் தனது பணத்தை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட கணேஷ் பாக்யராஜ் மும்பையில் வெளியான பத்திரிகை நகலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய மனுவில் இணைத்து வழங்கியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கொலையாளிகள் யார், எதற்காக இந்த கொலை அரங்கேறியது என்பதை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உதயசூரியபுரத்தில் பாஜக பெண் நிர்வாகி சரண்யா என்பவர் நடுரோட்டில் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மத்திய தொகுதி மாநகர பாஜக மகளிர் அணி பொறுப்பில் இருந்த சரண்யாவை நேற்று மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடினர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மர்ம நபர்களை வலை வீசி தேடி வந்தனர். இது தொடர்பாக போலீசார் தரப்பு கூறுகையில், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சரண்யா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவருக்கும் திருமணம் ஆகி சாமுவேல், சரவணன் என்ற 2 மகன்களுடன் மதுரையில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2021இல் சண்முக சுந்தரம் இறந்துவிட்டதால் சரண்யா பட்டுக்கோட்டை வட்டம் கடுகப்புலிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாலன் என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் உதயசூரியபுரம் மீன் மார்க்கெட் அருகே வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர்.
பாலனும் சரண்யாவும் உதயசூரியபுரம் கடை தெருவில் ஐஎன்ஆர் டிராவல்ஸ் மற்றும் சரண்யா ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்துள்ளனர். நேற்று இரவு பாலன் தனது கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தனது மகன்களை அழைத்து கொண்டு சற்று முன்னதாக சென்றுள்ளார். அதன் பின்னர் சரண்யா தனது கடையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டிற்கு நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது சரண்யா வீட்டிற்கு செல்லும் சந்து பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் சரண்யாவின் கழுத்து மற்றும் தலையின் பின்பக்கம் வெட்டினர். இதில் சரண்யா தலை துண்டிக்கப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வட்டாத்திக்கோட்டை போலீஸ் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே சரண்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் பாஜக முன்னாள் நிர்வாகி சரண்யா கொலை வழக்கில் 3 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சரண்யாவின் கணவர் பாலனின் முதல் மனைவியின் மகன் கபிலன் மற்றும் குகன் உள்ளிட்ட 3 பேர் சரணடைந்ததை அடுத்து குற்றம் நடந்த இடத்திற்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்பதால் அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். பாலனின் சொத்துக்களை கபிலனுக்கு வழங்க சரண்யா எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த கொலை நடந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை ஓட்டேரியில் விலை உயர்ந்த கஞ்சா பொருட்களை விற்பனை செய்து வந்த கல்லூரி மாணவன் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மாணவர்கள் பின்னணியில் யார் இருக்கின்றனர் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வட சென்னைக்கு உட்பட்ட ஓட்டேரி, புளியந்தோப்பு, பெரம்பூர், அய்யனாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கஞ்சா வியாபாரிகளை கைது செய்ய புளியந்தோப்பு துணை ஆணையாளர் உத்தரவின் பெயரில் தனிப்படை அமைக்கப்பட்டு காவல்துறையினர் ரகசிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சென்னை ஓட்டேரி காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கல்லூரி மாணவன் உட்பட 4 பேர் கொண்ட கும்பல் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குழு மூலம் ஆன்லைனில் உயர் ரக கஞ்சாவினை விற்பனை செய்து வருவது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட சென்னை ஓட்டேரி தனிப்படை காவல்துறையினர் தங்களுக்கும் உயர் ரக கஞ்சா வேண்டும் என்றும் பணம் எவ்வளவு என்றாலும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் எங்கு வந்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சம்பந்தப்பட்ட கஞ்சா விற்பனை வாட்ஸ்அப் குழுவில் அவர்கள் குறுந்தகவல் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவன் உட்பட 4 பேர் கொண்ட கும்பல் சென்னை புளியந்தோப்பு காவல் நிலையம் எதிரே உள்ள சங்கை சிவன் பாலம் அருகே வந்து பணம் கொடுத்துவிட்டு கஞ்சாவினை பெற்றுக்கொள்ளுமாறு கூறியுள்ளது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அந்த இடத்தில் மாறுவிடத்தில் நின்றிருந்த காவல்துறையினர் கஞ்சாவை விற்பதற்காக வந்த கல்லூரி மாணவன் உட்பட 2 பேரை மடக்கி பிடித்தது. அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேலும் 2 பேரை சென்னை ஓட்டேரி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அவர்கள் வெளி மாநிலங்களில் இருந்து இந்த கஞ்சா போதைப் பொருளை வாங்கி வந்து அதன் தன்மையினை ரசாயனம் மூலம் மாற்றி போதை அதிகம் தரும் வகையில் அதை உருவாக்கி உயர்ந்த ரக கஞ்சா வாங்க அதனை விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பெரும்பாலும் இவர்கள் வாட்ஸ்அப் போன் மூலமே பேசி வந்ததால் இவர்களுடைய செல்போனை வைத்து இவர்களை கண்டறிவது சற்று சிரமமாக இருந்ததால் வாடிக்கையாளர்கள் போல் பேசி அவரை வரவழைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அவர்களின் ஒருவன் பெயர் பால் லித்தினிக்ஸ் என்றும் மற்றொருவன் பெயர் சுரேஷ் என்றும் இன்னொருவன் பெயர் அப்துல் ஆசிப் ராகுல் அப்துல் ஷாஹன் என தெரிய வந்தது.
இதில் பால் லிட்டின் கல்லூரி மாணவன் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அவர் எந்த கல்லூரி என தெரிவிக்க காவல்துறையினர் மறுத்துவிட்டனர். இதைத் தொடர்ந்து கைது செய்த 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து தற்போது ஓட்டேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கிரைம் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.